நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 92வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலையிலேருந்து எனக்கு சொல்லிகிட்டே இருக்கா, அதனால் பேசுகிறேன். பூஜைக்கு உட்கார்ந்து முடிஞ்ச பிறகு அஸ்வினி குமாரர்கள் இவளை பற்றி சொல்லுங்கன்ற. ஏன்னா இது எனக்கு ஒரு 4 or 5 years முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டு. அஸ்வினி குமாரன் மூலமாக என்னுடைய இந்த விரல் தப்பிச்சது. மாங்காவை அப்படியே அருவாளில் போடும்போது இந்த துண்டாயை போயிடுது. அப்படியே 3 நாளில் இந்த மந்திரம் தினம் 1008 தடவை சொல்லி 3 நாள் பிரிக்கும்போது அப்படியே ஆள்காட்டி விரல் பழையபடியே ஆகிடுது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்புறமா ஒரு தடவை நான் ஆப்ரேஷன்லாம் ஆகி இந்த பைபாஸு, பேஸ்மேக்கர் சர்ஜரி, காலில் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு எனக்கு. அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் நம்ம பயந்து போயிடுவேன் நான். அப்போ என் பெட்டு பக்கத்துலேயே வெடிகாலம்புற ஒரு 2-3 மணிக்கு அவள் காட்சி கொடுத்து அவளை பற்றி துவாதச நாமா வெளியிண்டு ஒரு 12-16 ஞாபகம் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காமிச்சா அது இப்படி ரிவர்ஸாக தெரிகிறது. ஸோ அதை காமிக்கலை, நான் மனசில் இருக்குது அப்படி சொல்லிடுறேன். ஸோ அவளை பற்றி நாமாவளி எழுதி அது ஒரு 1000 காப்பி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். அதனால் கேன்சர் கூட குணமாயிருக்குன்னு சொல்லப்படுறது. மணிச்செல்வியின் விருதுநகர் சேர்ந்த நாடார் வகுப்பு சேர்ந்த பெண்மணி, அவள் அண்ணா பையன் சிங்கப்பூர்லேருந்து, அந்த பையன் 16 வயசு பையன், வாஸ் அஃபெக்டட் பை கேன்சர். இந்த மந்திரம் சொல்லி இ காட் சேவ்டு அப்படின்னு அவளே ஃபோன் பண்ணி சொன்னான் எனக்கு. இதெல்லாம் அதி அற்புதமான செயல்கள்லாம் பண்ண. தன்வந்திரி அதை பற்றி மறுத்து பேச வேண்டாம். அவர் அமிர்தத்தை கொண்டுறார் மார்க்கெட்டில் கடையும் போது, அதோடு அவர் ஜாப் ஓவர். ஆயுர்வேத வைத்தியராக விவாதம் அஸ்வினி குமாரர்கள் தான். இவர்கள் தேவலோகத்தம் வர அப்படின்னு சொல்லப்படுறது. எப்பயுமே திரிலோக செஞ்சாரி அவளுடைய படத்தை நான் காமிக்கிறேன். ஒருத்தர் பேர் நாசாட்சியான்னு பேர், ஒருத்தர் பேர் தஸ்ரா அண்ட் நாசாட்சியா. 2 பேரும் சேர்த்து என்ன சொல்லுவார், அஸ்வினி குமாரர்கள், அஸ்வினி தேவா அப்படின்னு சொல்லப்படுறது. வெண்ணிற குதிரை, இது ப்ரௌனாக போட்டிருக்க ஆர்டிஸ்ட்டு, வெள்ளை குதிரையில் வரான்னு சொல்லியிருக்கவ. அவள் பல அற்புதங்கள் புரிஞ்சிருக்கா அவளுடைய லைஃப் டைமில். இப்பயும் இருக்கா அவளுக்கு அழிவே கிடையாது. பிறக்கும்போது குதிரை முகத்தோடு பிறக்கிறாவா. எப்படின்னா, சூரியனுடைய மனைவியான சந்தியான்னு சொச்சலாம்பா, சொச்சலாம்பான்னு, சாயான்னு நிழல். இந்த சந்தியா சூரியனோடு இருக்க முடியாமல் அந்த உஷ்ணம் தாங்க முடியல. விஸ்வகர்மாவோட பொண்ணு. அப்போ என்ன செய்கிறா, தன் உடம்புலேயே உன்னத்துக்கு உண்டாக்கி சாயான நிழல். அவளை அங்கே விட்டுட்டு அவள் போயிடுறா. இந்தியாவில் மத்திய பிரதேஷ் மேலே குருவனம் இருக்குது. அந்த வனத்தில் குதிரையாகி அவள் படுத்து அலைஞ்சிட்ருக்கா. சாயா இவரோட சூரியனோட கொடுத்து நடத்துகிறா. சூரியனால் கண்டுபிடிக்க முடியல, பொண்டாட்டி யாருன்னு தெரியல அவருக்கு. அப்போ தான் சந்தியா தான் இருக்கா போலக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. இந்த ஒரிஜினல் சந்தியா குதிரையாக போயிட்டாலே அவளுக்கு யமதன்மன் பிள்ளை, அடுத்ததாக யமுனா பொண்ணு, அடுத்து ரைவத்தன் ஒரு மாதிரி 3 குழந்தைகள் பிறக்கிறது அவளுக்கு. இப்போ சாயாவுக்கு பிறக்கிறது தான் சனீஸ்வரன். சாயாவோட குழந்தை தான் சனீஸ்வரன். இப்படி பிறக்க இந்த மாதிரி ஓடின்னு இருக்க லைஃபு. இப்போ இப்போ யமனை இவ கோச்சிக்கிறா யார், சாயா. அப்போ அம்மாக்காரி குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறாள்னு சொல்லிட்டு ஹி காட் டவுட். ஹி எக்ஸ்பிரஸ் இஸ் டவுட் இஸ் ஃபாதர் சூரியனுக்கு. அப்புறமா சொல்லும்போது கேட்கும்போது அவர் சொல்கிறா, ஆமாம் நான் நிழல் தான்றா. அப்போ சூரிய தேவன் அப்படியே மேலே சஞ்சரிக்கிறார் இல்லையா. அப்போ அந்த குருவனத்தில் போகும்போது அந்த வெள்ளை குதிரை அங்கே ஒன்று மேய்ஞ்சிட்டுருக்கு. அப்போ பார்த்தா இவரும் குதிரையாக மாறி அவளோட இணைஞ்சு குதிரை மூயத்திலே 2 குழந்தை பிறக்கிறது. இப்போ அதான் அஸ்வினி குமாரர்கள். அங்கேயே விட்டுட்டு அகெயின் டேக்ஸ் பேக்ஸ் இஸ் ஒய்ஃபு. இங்கே சூரிய மண்டலத்துக்கு போயிடுறார் சூரிய பகவான். இந்த 2 குழந்தைய வளர்ந்து ஒரு 10-12 வயசு குழந்தை வளர்ந்து போய் ஒரு மகரிஷி பார்த்து வளர்க்குறார். அப்புறமா பிரம்மதேவரால் அவர் முகம் நல்லபடியாக மனுஷ முகமாக மாறுறது. அப்போ பிரம்மதேவர் என்ன செய்கிறார், நீங்கள் தான் ஆயுர்வேத வைத்தியான்னு சொல்கிறார். இது இந்தியாவில் லிமிட்டட் இடத்துலாம் கோவில்கள்லாம் இருக்குது வழக்கு. பட் இந்த மந்திரம் பராக்கிரமமான மந்திரம், நல்லா புரிஞ்சுங்க. எப்பேற்பட்ட நோய் நொடி இருந்தாலும் யாருக்குமே
வந்து இந்த கேஸ்ட் இந்த கிரீடெல்லாம் சொல்லவே இல்லை. ஓம் அஸ்வினி தேவாய நமக, அதுதான் மந்திரமே. ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் அஸ்வினி தேவாய நமக. அது 108 1008 எவ்வளோ சொல்கிறோமோ குயிக்காக ரிலீஃப் வந்துடும் அவளுக்கு. சரி, அந்த பேஷண்ட்டை சொல்ல முடியாது. அவள் பொண்ணும் பையனும் ஒரு வெள்ளி டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு ஒரு தர்பப்புல்லை அதில் போட்டு இந்த மாதிரி மோதிர விரலும் கட்டை விரலும் அதை தர்பையை பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டு முக்கி 108 தடவை சொல்லி அந்த தண்ணியை பருவ கொடுக்கலாம் அந்த பேஷண்ட்டுக்கு, சரியாயிடும். சரி, அதுவும் முடியாது. ஒரு விபூதி டப்பா அதில் இந்த ஸ்மரிச்சுட்டு இப்படியே பண்ணணும் விபூதியை. ஓம் அஸ்வினி தேவாய, ஓம் அஸ்வினி தேவாய நமக்கு, ஓம் அஸ்வினி தேவா சொல்லிவிட்டு அந்த விபூதியை இட்டு விடணும் குழந்தை அந்த அந்த பேஷண்ட்டுக்கு. யாருக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு டெஃபினெட்லி ஒரு 2 days 3 days பக்காவாக மாறிடும் எல்லாமே. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் அவள் வந்து பராக்கிரமுக்கு அந்த இது வந்து வைத்தியத்துக்கு. இது என்ன ப்ரூஃப்னா, இப்போ புராண காலத்தில் சுகன்யான்னு ஒருத்தி இருந்தாள். அவள் வந்து ராஜாத்து பொண்ணு. அவள் என்ன செய்கிறான்னா ரொம்ப சந்தோஷம், சின்ன பொண்ணு. அவள் தோழிகளோடெல்லாம் வந்து அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கா. ராஜா வந்து இதுக்கு போகிறான், வேட்டைக்கு போகிறான். குழந்தை பொண்ணையும் அழிச்சு போகிறான். அவள் தோழிகள்லாம் வரா. எல்லாம் அந்த காட்டில் வந்து அந்த அந்த பர்ணசாலையெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு ஒரு புத்து ஆட்டிருக்கு. அந்த புத்துலேயும் பிரைட்டாக அனுபவம் வருது. ஒளி வந்த உடனே என்ன செய்கிற, ஒரு குச்சி எடுத்து அந்த ஓட்டையில் குத்திடுறா சுகன்யா. ஸோ அந்த உள்ள படிச்ச சேவனர்ன்ற மகரிஷி அவள் கண்ணு போயிடுது, 2 கண்ணும் போயிடுறது. 2 கொண்டு குத்துறா. ஓன்னு சேர்த்து புத்தி கலைஞ்சி பார்த்தா உள்ள ரிஷி இருக்கார். என்ன ஆகுது? அப்போ ராஜாட்ட கேட்குறாரு, உன்னால் எனக்கு போயிடுத்து, உன் பொண்ணானாலும் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவளே கல்யாணம் பண்ணி கொடுன்றாரு. அப்போ சொல்கிறாவோ பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அப்புறம் மணந்து காட்டில் வந்து வசிக்கிறா. இந்த மாதிரியே ஓடுறது. அந்த நேரத்தில் அஸ்வினி குமார மேலே வரா. தே வாண்ட் டு டெஸ்ட் திஸ் கேர்ள். சேவனரோ வயசானவர், இவர் சுகன்யாவோ ரொம்ப அழகான சின்ன வயசு பொண்ணு. சரி சொல்லிட்டு அப்போ சொல்கிறேன், எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, வி வில் கிவ் யூ ஆல் பூன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு எங்கள் ஆத்துக்கார் தான் வயசானவன் இருந்தால் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அவளை அப்ரிஷியேட் பண்ணி என்ன செய்கிறான்னு அவரை குளிக்க சொல்கிறான். பக்கத்தில் தடாகம் இருக்குது. இந்த அஸ்வினி குமாரர்கள் அவளும் குளிக்கிறா. 3 பேரும் குளிச்சு எழுந்தும்போது 3 பேரும் ஒரே மாதிரியே இருக்கா. சுகன்யாவை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறா. உங்கள் ஆத்துக்கார் யாருன்னா ஐடென்டிஃபை பண்ணு, இல்லைன்னா என்ன எங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோம் நீங்கன்றா. அப்போ சுகன்யா பண்ணோம். அப்போ பெரியவா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. தேவர்களுக்கு கண் சிமிட்ட முடியாது. இப்படி கண் தெரிந்தா இருக்கணும் போது கண் சிமிட்டுறோம் பண்ணுறோம் இல்லையா, அவளால் பண்ண முடியாது. அப்படியே தான் இருக்கும், திறந்த கண் திறந்த அப்படி தான் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறா. ஸோ அவள் மாலையை ஆத்துக்காருக்கு போட்டுடுறா. இன்னும் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா. அது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த சேவன மகரிஷியை எப்பயுமே எங்கே இருக்கா மாதிரி பண்ணி சுகன்யாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி உன்னோட கற்புத்தன்மையை நாங்கள் போட்டுறோம் சொல்லி அவள் மேல்வகத்துக்கு போய் சேர்றான்னு கதை. இது வந்து அப்பா ராஜா வந்து பார்க்குறான் பொண்ணை பார்க்குறதுக்கு. மாப்பிள்ளையை காணுமா யாரோ யங்ஸ்டரோட பேசிட்டு காலை வந்து பொண்ணு மேலே கோபம் வருது. பேச மாட்டேன்றா பொண்ணு. வாப்பா உள்ளே வாங்குறேன், நான் வரமாட்டேன், இப்போ இந்த ஆடவன் யாருன்றா, இவர் தான் சேவனர்ன்றா, நம்ப மாட்டேன்ற ராஜா. அப்புறம் நடந்து எல்லாம் சொன்ன பிறகு ராஜா அவன் சந்தோஷப்பட்டு சேவன மகரிஷிக்கும் சுகன்யாவுக்கும் நிறைய பரிசு பொருள்லாம் கொடுத்து அவளை ராஜ்யபாரத்தையும் பண்ண சொல்கிறான்ற கேள்வி. இது இப்படியாக முறைப்படுகிறது. அடுத்து உபமன்ய மகரிஷி. உபமன்யுன்னு ஒரு அழகான பையன், நல்ல அறிவுள்ள பையன், நல்ல குரு பக்தியில் சிறந்த பையன். இந்த நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், முன்னாடி ஸ்டோரியில் கூட. அந்த உபமன்யுவை சின்ன வயசாக இருக்கும்போது ஏன்னா பார்க்கடலே கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன் அவனுக்கு. அவன் வந்து தௌமியரோட ஆசிரமத்தில் வளர்கிறான் அந்த உபமன்யு. அப்படி இருக்கும்போது இந்த பையன் நல்ல எங்கன் எனர்ஜெட்டிக்காக இந்த மாதிரி நாலேஜபிளாக கொஞ்சம் மற்ற பசங்கள்லாம் பொறாமப்படுறான் அவன் மேலே. அப்போ வந்து குருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இவனே பாலெல்லாம் குடிச்சிடுறான், 100 மாடு பசுமாடு இருக்குது, எல்லா பாலும் இவன் தான் குடிக்கிறான்ற. அப்புறம் கூட நாளையிலேயும் பால் குடிக்கக்கூடாதுன்ற. சரின்றான். அப்பயும் அப்படியே இருக்கான். கிட்ட இந்த மாட்டோட பால் நுரைய சாப்பிட்டதுனால அப்படியே இருக்கான். திருப்பியும் அதுவும் பண்ணக்கூடாதுன்றார். கள்ளிப்பாலை குடிச்சிடுறான். அப்புறமா வேறு வழி இல்லாமல் கண் போய் பாடுங்கணத்தில் ஊந்துடுதான். அப்போ பரமேஸ்வரனை வேண்டும்போது அவர் ஆக்ஞைக்கு உட்பட்டு அஸ்வினி குமாரர்கள் வந்து பார்த்து அவருக்கு கேக் மாதிரி ஒரு ப்ராடக்டை தரா கீழே அந்த கணத்தில் வந்து இறங்கி அது சாப்பிட்டோன்னா கண்ணு வந்துடுறது. அவனை திருப்பி கணத்துக்கு மிளையில் கொண்டு வந்துடுறான். இப்படி உபமன்யு கதை போகிறது.
இது மாதிரி இந்த என்னோடய நாமாவளியில் எப்படி வரும்னா சுகன்யாவும் உபமன்யாவும் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டு இருக்கேன். ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரிய புத்திராய நமக, வந்து ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரிய, ஓம் திரிலோக சஞ்சாரிய நமக, ஓம் நித்திய யவ்வனாய நமக, ஓம் சுகன்யா பூஜிதாய நமக, ஓம் உபமன்யு வரப்பிரதாய நமக. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 16 நாமாவளி எழுதியிருக்கேன். அது வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்கா வேணும்னா அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்கேஸ் கேர் இந்த ஒரு மந்திரம் போதும். ஓம் அஸ்வினி தேவாய நமக. இது சொன்னாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியம் வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேன், டக்குன்னு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அனுப்பிச்சி விட்ருவான்னு. ஸோ இதெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று விரும்பி, இப்போ வந்து ஆரோக்கியம்தான் இல்லை ஜனங்களுக்கு. அடிக்கடி எல்லாருமே படுத்துட்டா, யங்ஸ்டரும் சரி, வயசானவாளும் சரி, ரொம்ப ரொம்ப வயசான ஸோ அவளை 90 வயசில் போய் சேர்ந்தால் கூட சௌக்கியமாக போய் சேரணும். அதாவது பூ மாதிரி போயிடணும் அவள் ஈஸ்வர கதிக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வினி குமாரை பற்றி உண்டான பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.